இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். யோவான் 8:11. இன்றைக்கு அகில உலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். உலக அளவில பார்த்தீங்கன்னா 70% பெண்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அது அதாவது இந்த வார்த்தைகள்லாம் இன்று இப்பொழுது தமிழகத்திலே அதிகமான நிலையில இன்றைக்கு பெண் குழந்தைகள் அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள், சிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு பாலியல் ரீதியான வன்முறை வன்கொடுமைகள் பெண் பிள்ளைகள் சந்தித்து வருகிறார்கள். நிம்மதியாக குழந்தையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாமல், கல்லூரிக்கு அனுப்ப முடியாமல், ஏன் குழந்தையை தொட்டிலே கூட போட்டுவிட்டு பெற்றோர் வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல், அல்லது அக்கம் பக்கத்து வீட்டினரிடத்துல குழந்தையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்துல இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் வாழ்ந்து வருகிறாங்க. அப்படி என்றால் என்ன நடக்குது? எங்கே தவறு நடக்கிறது? இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறாங்க. நான் என்ன சொன்ன, டச்சே பண்ணாதன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. ஆனால் கிராமப்புறங்களில் அல்லது நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் கூட படுத்துருக்கோம். ஏசி இல்லாத காலங்களில் மொட்டை மாடியில படுத்து தூங்கியிருக்கிறோம். மாடி வீட்டிலலாம் அதில் வீட்டு வாசலில் படுத்து தூங்கியிருக்கிறோம். பாதுகாப்போடு இருந்தோம், எந்த பயமும் கிடையாது. வீதியில எல்லாரும் அந்த மாதிரி மொட்டை மாடியில தூங்கியிருப்பாங்க, வீதியில வெளியில வந்து படுத்திருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த எந்த பாலியல் தொந்தரவு நடந்ததாக இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாம் இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு, மொபைல் போன் இருக்குது, எல்லா சட்ட ரீதியான சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்குது. இவ்வளவு இருந்தும் பெண்கள் அல்லது பெண் குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்முறைகள் பெருகி கொண்டு வருகிறது என்றால் எங்கே நாம் தவறு செய்கிறோம்? இதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வன்முறை அதிகமாயிருக்கிறது. ஒரு முறை ஆண்டவர் இயேசுவிடத்திலே பாலியல் ரீதியாக தொழில் செய்த ஒரு பெண்ணை அழைத்து வருகிறாங்க. இவர் என்ன தீர்ப்பு சொல்ல போறார்? ஏன்னா அந்த பொண்ணு தப்பு செஞ்சா இவர் ஆண்டவர், ஏன்னா இவர் நியாயம் பேசுறாரு இல்லையா? இப்ப இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தாகணும். என்ன செய்ய போறார்? ஒரு எதிர்பார்ப்போடு அங்க இருந்து ஆண் சமூகம் காத்து கொண்டிருந்தாங்க. அவளை கையும் களவுமாய் பிடித்து வந்துட்டோன்னு ஒரு பெருமையோடு அவங்க வந்து பேசுறாங்க. கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாதவர் எவரோ இவள் மீது கல் எறியட்டும், முதல் கல் எறிங்கன்றார். அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு தண்டனை. அப்போ ஏன்னா கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது அது சட்டத்துல இருக்கிற ஒன்று. அதனாலதான் இவர் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, கீழே குனிந்து தரையில எழுதுகிறார். என்ன எழுதியிருப்பார்? ஒருவேளை யாரெல்லாம் தப்பு செஞ்சிருப்பாங்க, ஒருத்தர் பேர் எழுதினாரு நமக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய சிந்தனைக்கு அது விடப்படுகிறது. அப்போ ஆனால் ஏதோ தம்முடைய விரலினால அவர் எழுதினார். இவர் எழுத 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 அங்க நின்று கொண்டிருந்த ஆணாதிக்கம் சக்தி வாய்ந்த அந்த கூட்டம் ஒவ்வொன்றாய் கலைந்து ஓட்டம் பிடித்து ஓடியே விட்டனர். இப்ப அந்த பெண்ணு மட்டும் தனியா நிறுத்த. அப்ப ஆண்டவர் அந்த பெண்ணை பார்க்கிறார். நானும் உன்னை தீர்ப்பு சொல்லவில்லை, நான் உன்னை மதிப்பிட உன்னுடைய தீர்ப்பு. அந்த பெண்ணுடைய மனநிலையில போய் நின்று ஆண்டவர் பேசுகிறார். அந்த பெண் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் செய்தான் அவருக்கு. ஆனால் ஆண் ஆதிக்க சமூகம் ஒரு பெண்ணை தனித்து வாழ விடவில்லை. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு திருமணமாகிற வயது வந்திருக்கலாம், அல்லது வாலிப சின்ன பெண்ணா இருந்திருக்கலாம். ஆனால் ஆணாதிக்க சமூகம் அந்த பெண்ணுடைய தனிமையை பயன்படுத்தி அவள் மீது பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் கையும் களமாய் பிடித்தரும் ஆண்டவர் அந்த பெண்ணுடைய மனநிலையை அங்கே பார்க்கின்றார். ஆண்டவர் இயேசு தீர்ப்பிடவில்லை, ஆண்டவர் இயேசு கல்லெறியவில்லை. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்றார், நீ பாவம் செய்யாதே, நீ போகலாம் அப்படின்றார். அப்படி என்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தவறு செய்த ஆணாதிக்க சக்தி வாய்ந்த மக்களுக்கு எதிராக நிற்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இன்றைக்கு கல்லூரிகளிலும் ஏன் பெரிய பெரிய பெண்கள் கூட பணியிடங்களில் வேலை செய்யும் போது நிம்மதியாய் அவர்களால் பணி செய்ய முடியல, பேருந்துகளிலே நிம்மதியாய் அவர்களால் பயணம் செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். நாம வாழ்ந்து வருகிற இந்த பொல்லாத காலங்களிலே நம்முடைய பெண் பிள்ளைகளை ஜாக்கிரதையோடு வளர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஞானத்தை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் பிள்ளைக்கும் நம்ம இதை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கும்பொழுது ஒரு சகோதரத்துவ பார்வையோடு அவர்கள் பார்ப்பதற்கு பழகுவதற்கு நாம் நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு நாம் வந்து கற்றுக் கொடுக்கணும். அப்படி செய்யும்போது ஒன்று தவறுகள் குறையலாம். இன்னொன்று, தண்டனைகள் அதிகரிக்கும் போது, தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போது குற்றங்கள் குறையலாம். ஒரு தவறு கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தவறு செய்து அவங்களுடைய தண்டனை வேற மாதிரி இருக்கும்.
அப்போ அதை பார்க்கும்போது இனி இதெல்லாம் ஐயோ நம்ம இனி தவறு செய்தால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை என்று சொல்லி அவருடைய உடல்நிலை உறுப்பையே அவர்கள் எடுத்துடுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு கடுமையான ஒரு தண்டனை. அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்தால் குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறை ஒழிப்பு தினத்தை கொண்டாடி வருகிற நேரத்தில் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பெண்ணையும் நாம் நினைத்து பார்ப்போம். இனி பெண் சமூகத்தை பாதுகாப்போம். பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் இனி எழாதபடி ஒவ்வொரு தனி மனிதரும் பொறுப்புணர்வுடன் வாழ்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பெண்களுக்கு எதிராக வன்முறை ஆண்டவர் நடைபெற்று வரும் சூழலை நீர் பாதுகாவலை தந்து காத்தரணும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.